முன்னமாக உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவுசெய்து சைலண்ட் மோட் எப்படி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தனியாக இருக்கிறபடி பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் ஆராதனைக்கு கடை செல்லும் முன்பதாக பாலை நாம் பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். ஜெபசிந்தையோடு நாம் பாலை நாம் பாடுவோம். சங்கீதம் 96:1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து
நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அந்த மகிமையான தேவனை, அந்த மகத்துவமான தேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரை உம்மை துதித்து பாடுகிறோம். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாலை நாம் பாடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக மறுபடியும் நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை ஆண்டவரே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்த ஆண்டவரே, காலையிலே நாங்கள் எந்திரிக்கும்படியாக நீ காட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தோடு ஆண்டவரே இப்படியாக உடைய ஆலயத்தை தேடி வரும்படியாக நீ காட்டின அன்புக்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேத்தியும் ஆண்டவரே குடும்பமாக இந்த ஆலயத்துக்கு நீ கூட்டி வந்ததுக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருப்பதற்காக நன்றியா இருக்கிறோம். அப்பா அந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு பேத்தியும் உங்களுடைய கண்மணி போலி காத்து ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி. எங்களை தேற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க எங்கு சென்றாலும் ஆண்டவரே நீ எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அதிகமாக நேசிப்பதற்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. நீ மாபெரும் அன்பை பொழிகிற தேவனாக கூட நீ இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஒவ்வொரு மீறும் தோளிலும் இருப்பதற்காக அந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ பெரிய தேவனாக இருக்கிறேன். நீ மகா பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், அற்புதத்தின் தேவனா இருக்கிறேன். சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறேன். உடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்காக அந்த காலையில் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். நீர் அலபாவும் உண்மையாகவும் இருந்த ஆண்டவரே எங்களை நீ வழி நடத்துவதற்காக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே அப்பா வர்ஷிப் லீடருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் சுராஜோடு நீ தங்கியிருந்ததுக்காக நன்றி. அந்த மகன் சிறப்பாக பாட ஆண்டவரே நீ அவனோட காத்திருக்கமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். சேக்கரை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் மேலும் இரண்டு விதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த சிறப்பாக வாசிக்க ஆண்டவரே உதவி செய்யும் தேவ செய்தியை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மத்தியிலும் நீ தங்கியிருக்குமாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களும் சிறப்பாக வாசிக்க ஆண்டவரே இவர்களை காத்துக் கொள்ளுமாக அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே உங்களுடைய செய்தியை ஏதி வந்திருக்கிற உங்களுடைய மகனுக்காக அந்த கால வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொன்னதுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த மகனோட தங்கியிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகன் ஆயத்த பண்ண அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக தக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த மகனையும் அந்த மகன் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ள வேணுமா கெஞ்சுக்கிறோம். எங்கள் சபையின் போதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் நீ கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மேலே இரக்கம் பாராட்டுவதற்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம். மருத்துவமனையில் திரும்பி வந்த அவரே ஆண்டவரே இன்று நீர் ஆலயத்தை நீ கூட்டி வந்திருக்கிற ஆண்டவரே மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வேலையில் கூட ஆண்டவரே மற்ற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாய் சபையான பெத்லெஹேம் சபைக்காக நாங்கள் வருகிறோம். அங்கு உங்களுடைய பிள்ளைகள் வரும்படியாக உதவி செய்யும். ஒகேண்டா சபைக்காக நாங்கள் வருகிறோம். கமா சபைக்காக வருகிறோம். குலாய் சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இங்கு உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மை தேடி வர ஆண்டவரே அந்த வாஞ்சை இவர்களுக்கு தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கு நடக்கின்ற ஊழியர்கள் இருந்தாலும் ஆண்டவரே அங்கு நீ இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது உம்முடைய நாள் ஆண்டவரே. உம்முடைய நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே. உம்மை நாங்கள் நினைக்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்று ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்க நாவிலிருந்து புறப்படுகிற ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையானது ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த மட்டுமே இருக்க வேண்டும். அந்த வேளையில் ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னிக்க வேண்டுமாக எங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த குற்றங்களையும் நீ மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பாத்திரமாக அந்த காலை வேளையில் நாங்கள் பங்கு கொள்ள நீ உதவி செய்யணுமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களே நாங்கள் சுத்திப்பது பாத்திரமாக பங்கு கொள்ள ஆண்டவரே இறை பெருக வேண்டும் நாங்கள் சிறுக வேண்டும். ஜபத்தை உணவு இருக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே. நாம் நின்ற வண்ணமாக இரண்டாவது பாலை நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். Yeah.
உபாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-29 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 242 1 தொடங்கி 29 மாறி மாறி வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறிக் கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறார். அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம். நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறியாடும் வெள்ளாடும், மானும் வெளிமானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே. மிருகங்களில் அசை போடுகிறவைகளில் விரி குழம்புள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தக்கவைகள் எவை என்றால் ஒட்டகமும் முசலும் புலி முசலுமே. அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரி குழம்பில்லை. அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளையெல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம். பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் தீக்குருவியும் கூகையும் செம்பகமும் சகல விதமான டேகையும் கூலக்கடாவும் குறுக்கும் நீர்க்காகமும் பறக்கிறவைகளில் ஊர்வன யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அவைகள் புசிக்கலாகாதவைகள். தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதீசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தஸ்ம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்துகொண்ட ஸ்தானம் உங்களுக்கு தூரமாக இருக்கிறதால் வழிபடாத அதை பணமாக்கி பணமுடியை உன் கையிலே பிடித்துக் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு போய் லேவி எனக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. சேர்ந்து வாசிப்போம். லேவி எனக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால்
அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் திருப்தி அடைவார்கள். அப்பொழுது உன்னை செய்யும் வேலையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் உளுத்தி நாம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மை ஒரு வாரம் நாளைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் பாடலை நாம் பாடுவோம்.
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உயிரை கொடுத்து இந்த ஆராதனைக்கு அழைத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமாக ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுத்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடம்புல பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வழியெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் சம்பாதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது உங்களுக்கு அரசு காணிக்கை தசோபாகம் நடத்துகிறோம். ஆண்டவரே, அது நமக்கு உந்ததாக எங்களுக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும். நன்றியோடு உள்ளத்தோடு எங்களுக்கு கொடுக்க கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தலைவர்மார்கள் நண்பர்மார்கள் எடுத்து பயன்படுத்த அவங்களுக்கு நீங்கள் கிருபை தருவமாக சொல்கிறோம். எல்லாம் அவங்க இயேசு நாமத்துக்கு நல்லதாக. நம் போதக ஜெபத்திற்கு கடன் செல்வதற்கு முன்பதாக வல்லவரே மீட்பர் நீரே இயேசு பரனே ஜீவ ஊற்றே நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாலை நாம் பாடுவோம். Yes,
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவரே சிருஷ்டிகர், நீரே எங்கள் தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கின்றோம். உம்முடைய ஜனத்தின் மேல் நம்முடைய கண்ணம் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துபவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை காண்கின்ற தேவன், நீர் ஒருவரே எங்களை காக்குகின்ற தேவனாக, நீர் ஒருவரே எங்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை கண்டிக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களுக்கு உபதேசிக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, எல் ஷடாய், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டிய சகல நன்மைகளையும் நினைத்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜீவனை நடத்தவும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யவும் எங்களுக்கு பலத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் நீர் கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலவிதமான பலவீனங்களை நாங்கள் கடந்து வந்த போதும் உடைய காக்கும் கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளையிலே நாங்கள் துவண்டு போனோம் ஆண்டவரே. அநேக வேளையிலே நாங்கள் மன கிளேசத்தினால் நாங்கள் மனமடிந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு பாராட்டிய இந்த கிருபையை நினைத்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கும் இந்த பரிசுத்த இந்த கர்த்தருடைய நாளிலே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்ளும்படியாக, உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நிற்க வைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய சிந்தையினாலும் எண்ணங்களினாலும் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. தேவனே, நீர் எங்களுடைய பாவத்துக்கு சரிகட்டுவீரானால் உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்க முடியாது. உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு பாராட்டிய கிருபையை நினைத்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டுதல் செய்யும். தேவனே, எங்களுடைய மன்றாட்டுக்கு தடை வராதபடிக்கு எங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை கர்த்தர் மன்னித்தருள வேண்டுதல் செய்யும். ஆண்டவரே, இது வந்து வேலையில பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு இறங்கி தயவாய் வழிநடத்த கெஞ்சுகிறோம். இந்த ஒரு வார காலம் அவர்களுக்கு போதுமான பலத்தை கர்த்தர் கொடுத்து, அப்படியாக ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய பலன் அவர்களை தாங்கும்படியாக செபிக்கிறேன். தாயார் ஏஞ்சலின்காக செபிக்கிறேன். தாயார் வித்யாவுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, சகோதரர் டேனிக்காக மன்றாடுகிறேன். இப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி தொடர்ந்து சுகம் கொடுக்க வேண்டுதல் செய்கிறேன். அடியேனுக்கும் கர்த்தர் பாராட்டிய கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கடந்த 4 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கும் போதும் கர்த்தருடைய கரம் இருந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். டாக்டருக்கு கர்த்தர் ஞானத்தை தந்து ஆண்டவரே நோயை கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கொடுக்கத்தக்கதாக நீர் வழி நடத்தினீர். அதற்காக நன்றி. இன்றைக்கும் கர்த்தருடைய நாளிலே ஆலயத்தில் நிற்கும்படி செய்திருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில பல விதமான இன்னல்களை சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற தனி நபர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு தயவாய் இறங்குவீராக. ஆண்டவரே, நீரே எங்கள் அரணும் எங்கள் கோட்டையும் எங்கள் தஞ்சமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே எங்களுடைய இரட்சகராக இருக்கிறீர்.
ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து சகாயம் எங்களுக்கு வருகிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்கி ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே நீர் அவர்களுக்கு விடுதலையை தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவரே, இந்த சோதனை காலத்திலே, இந்த பரீட்சை மிக்க காலத்திலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை ஜீவனை நடத்துவதற்கு போதுமான பலத்தை கர்த்தர் கொடுக்க மன்றாடுகிறோம். வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலையிடத்தில் பலவிதமான சவால்கள் அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். ஆண்டவரே, கர்த்தாவை கண்ணோக்கி பாரும். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. வேலையிடத்தில் ஒரு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. பலவிதமான சவால்கள் அது சந்திக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்குவதாக ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுவீராக. அதன் மூலம் ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டியதை உமக்கு கொடுக்கத்தக்கதான திராணி அவர்களுக்கு உண்டாக கர்த்தாவே நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுதல் சொல்லுங்கள் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. உங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. படிக்கிற விஷயத்திலே கர்த்தர் அவர்களுக்கு துணை நில்லும். கல்வி ஞானத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை படிக்கிற வேலையை மாத்திரம் இந்த பிள்ளைகள் கவனம் செலுத்த ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. பெற்றோர்கள் எவ்வளவாய் சிரமப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் என்பதை அதை கருத்தாய் உணர்ந்து இந்த பிள்ளைகள் படிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க. பலவிதமான இடையூறுகள் அவங்களுடைய வாழ்க்கையில வரலாம் ஆண்டவரே. ஆனாலும் அதையெல்லாம் அவர்கள் இயேசுவின் நாமத்திலே தகர்த்து ஆண்டவரே, படிக்கிற விஷயத்திலே மாத்திரம் அவர்கள் படிக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இந்த பிள்ளைகள் வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே இன்றைக்கு இல்லாத பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை கர்த்தர் தாமே ஆட்கொண்டு நடத்துகிறார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார்கள். உம்முடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாம் வல்ல தேவன் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இனி எங்களுடைய கரத்திலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இனி உம்முடைய அதிசயமான செயலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுப்பீரானால் எங்களுக்கு சிறந்ததை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதுவரைக்கும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி தாங்க, எங்களுக்கு பொறுமை தாங்க, எங்களுக்கு நிதானம் தாங்க ஆண்டவரே. தேவனே, உம்மை நாங்கள் பரீட்சை பார்க்காதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் தேவன் எங்களை கைவிட்டார் என்று நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நீர் நலமானதை செய்து முடிப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி தாங்க ஆண்டவரே. தேவனே, இந்த சிறுமையும் எளிமையுமான எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருட வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு முன்னதாக இருக்கிற இந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த கோலியாத்தை போல இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் அதை நீர் எங்களுடைய கைகளில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே நடத்த ஜெபிக்கிறோம். அந்த பேங்க் அதிகாரிகள் கண்களிலிருந்து கர்த்தர் தயவு கிடைக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் ஆண்டவரே நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்திலிருந்து இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய பலத்தில் அல்ல, எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய யுக்தி அல்ல, இது தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று ஒவ்வொரு நாவுகள் அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அதிசயமான செயலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துங்க, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் அமைதலோடு சமாதானத்தோடு நிம்மதியோடு கூட நாங்கள் வாழ முடிகிறது. அதுக்காக நன்றி கர்த்தாவே. தயவாய் எங்கள் இந்த தேசத்தை நடத்த
ஆண்டவரே, எங்களுடைய ராஜாக்களுக்கு, எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுடைய சபை ஊழியங்களையும் கர்த்தர் தயவாய் நடத்துங்க. இதர சபைகள்ல நடக்கிற எல்லா ஊழியங்களையும், ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். தேவனே, உம்முடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தமுள்ள மனமாட்டியாய் நிற்கணும் ஆண்டவர். கடைசி காலத்திலே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாயும், சத்தியத்தை, வேத வார்த்தையை தியானிக்கிறவர்களாயும் எங்களை வழிநடத்த கெஞ்சுகிறோம் கர்த்தா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறோம். தேவனே, இன்றைக்கும் தாசனை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாமல், கர்த்தர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவரே தீவிரமாய் உணர்ந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள, கிறிஸ்துவுக்கு ஏதுவாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவித்தார். கர்த்தாவே, மீண்டுமாய் எங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய தாசனை உங்களுடைய ஆவியால் அபிஷேகித்து வழி நடத்துகிறார். இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் ஜான் கூட அழைக்கிறோம். வாசிப்போம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். பழைய ஏற்பாடு பக்கம் 732, சங்கீதம் 99 1 முதல் 9 வரை. சங்கீதம் 99 1 முதல் 9ஆம் வசனம் வரை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர்கள் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார்கள். பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆராதனை குறித்தான அம்சங்களையும் பிரசங்கங்களையும் நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆராதனையில இருக்கக்கூடிய அம்சங்கள் கடந்த பிரசங்கத்தில் நான் பேசினது போல ஆராதனையுடைய முக்கியத்துவம், தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம வரும் பொழுது நம்மளுடைய மனநிலை இதெல்லாம் எப்படியாக இருக்கணும்னு நம்ம பிரசங்கம் கேட்டுட்டு வந்தோம். இன்றைக்கு ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வரோம், வாரம் நம்ம வரோம். நம்மளுடைய சிந்தனையில முதலா அதாவது பிரமாணமா ஓகே அதிகமா நீங்களும் நானும் கடவுளை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? நிச்சயமா எல்லாருக்கும் தேவனை குறித்தான அந்த புரிந்துணர்வு வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே ஒரே காரியத்தை நம்ம நம்மளுடைய தேவனை குறித்து
நம்ம சிந்திக்கிறது இல்லை. சிலர் அவருடைய ஞானத்தை குறித்து, என்னுடைய தேவன் இயேசு ஞானம் உள்ளவர், அவரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், இயேசு அதிசயமானவர், இயேசு அற்புதங்களை செய்கின்ற தேவன், நம்முடைய தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற தேவனாக இருக்கிறார், அவர் அல்பா ஒமேகாவாக இருக்கிறார், அவர் ஆதி அந்தம் இல்லாதவராக இருக்கிறார். இப்படியாக நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான ஒரு சிந்தையோடு, ஒரு வெளிப்பாடோட நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் உண்மைதான். கடவுள் அதிசயமானவர், கடவுள் பெரியவர், கடவுள் அன்பானவர், கடவுள் இரக்கம் உள்ளவர். இதெல்லாம் தேவனுடைய குணாதிசயத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல எல்லாவற்றிலும் கடவுள் முழுமை அடைந்தவராக நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மள எத்தனை பேரு நம்மளுடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று நாம் எண்ணத்தில் வைத்து ஆராதனைக்கு நம்ம வரோம். We are worshiping the holy and the holiest God. எத்தனை பேர் இந்த சிந்தையோட நம்ம வார ஆராதனைக்கு நம்ம வரோம். நான் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், நான் சந்திக்க போற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தத்துக்கு மேலாக பரிசுத்தம் உள்ளவர் என்று அந்த சிந்தையிலே நம்மள எத்தனை பேரு அந்த சிந்தையோடு ஆராதனைக்கு நம்ம வருகிறோம். தூதர்கள் பரலோகத்தில் ஒரு நாள் நம்ம விசுவாசத்துல நான் சொல்றோம், எல்லாம் நம்ம ஒரு நாள் பரலோகத்துல நம்ம சேரும் பொழுது அந்த தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஆராதனை செய்யும் பொழுது பிரதானமா உண்மைதான், தேவனுக்கு பல குணாதிசயங்கள் இருக்குது. ஆனா அந்த எல்லா குணாதிசயங்களை விட ஒரே ஒரு வார்த்தை நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டு அவரை நாம் துதிக்க போறோம். அதுதான் அந்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்களும் நானும் பரலோகத்துல ஓயாமல் சொல்லிக்கொண்டு இருக்க போறோம். என்னது அந்த வார்த்தை? வெளிப்படுத்தின சுவிசேஷம் ரெவலேஷன் 4:8. எடுத்தவங்க வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சின்ன வயசுல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, சண்டே ஸ்கூல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லை எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களான்னு. ப்ரே பண்றப்பெல்லாம் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இன்ன வரையும் ஜெபத்துல அந்த வார்த்தையை உச்சரித்து நான் ஜெபிப்பது வழக்கம். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாம் ஆராதனை செய்ய போகிற தேவன், நாம் ஆராதனை செய்து கொண்டு வருகின்ற தேவன் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த சங்கீதம் 99 தேவனுடைய மகத்துவமான பரிசுத்தத்தையும் தேவனுடைய முழுமையான இரக்கத்தையும் நாம் இரண்டு பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது இந்த தேவனின் பரிசுத்தம் நமது, சொல்லுங்க, தேவனின் பரிசுத்தம் நமது ஆராதனையும். நம்மளுடைய ஆராதனையில தேவனுடைய பரிசுத்தம் விளங்குகிறதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதலாவது சொன்னது மாதிரி நாம் சேவிக்கின்ற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன்.
பல நேரத்தில் இன்றைக்கு ஆராதனையில இந்த தேவனுடைய பரிசுத்தம் அதை குறித்து நாம் அதிகமாய் பேசுவதில்லை. ஏதோ ஒரு 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 கலாச்சாரம் போல, ஒரு சம்பிரதாயம் போல இன்றைக்கு நம்ம ஆராதனையில அமர்ந்து கொண்டு பாடல்களை பாடி காணிக்கை செலுத்தி இசை வாசித்து பிறகு ஐக்கியம் பெற்று நம்ம போர்க்கின்றவர்களாக இருக்கிறோம். இது வழக்கமா நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தத்துக்கு இன்னைக்கு அதிகமாய் நம்ம நேரத்தையும் கவனத்தையும் அது மேல இருக்கின்ற அந்த அம்சங்களில நாம் கவனம் குறைவுள்ளவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் தேவனை எப்படி வேணாலும் ஆராதனை செய்து கொண்டு வரலாம் அப்படி என்ற சிந்தையோடு இன்றைக்கு பலர் நம்மள அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த 6 நாட்கள் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், வாழ்ந்துட்டு பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆராதனையில நம்ம அமர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்து விட்டு போய்விட்டோம் என்று அந்த மன திருப்தி நமக்கு வரும் பொழுது அது ஒரு முழுமையை நாம் கண்டடைந்திருக்கிறோம் என்று அந்த நிலைப்பாட்டோட நம்ம வீட்டுக்கு திரும்புறத நம்ம பார்ப்போம். பல நேரத்தில் நம்ம என்ன உணர்றது இல்லைன்னா, இந்த ஆராதனைக்கு நம்ம வரும் பொழுது அந்த பரிசுத்த தேவனை நான் சந்திக்க போறேங்க, அந்த பரிசுத்த தேவனை நான் ஆராதிக்க போறேங்க அப்படி என்று அந்த 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 சிந்தனை இந்த 6 நாட்கள் நமக்கு பல நேரத்தில் வரதில்லை. அதனாலதான் இந்த 6 நாட்கள் நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டு கடவுள் ஆராதனை செய்யாம, ஜெபம் பண்ணாம, வேதத்தை வாசிக்காம, நமக்கு இஷ்டமானதை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சம்பிரதாயம், ஒரு வழக்கம், ஒரு கட்டாயத்தோடு நம்ம ஆராதனை செய்து விடு திரும்பிடுறோம். இல்ல பிரியமானவர்களே, தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நீங்களும் நானும் அவர் அண்டை வரணும்னா நம்ம பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சங்கீத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். கடவுளுடைய பரிசுத்தம் நீங்களும் நானும் என்ன நினைக்க கூடாதுன்னா, கடவுள் ஒரு பரிசுத்த ஸ்டாண்டர்ட அவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்களும் நானும் பல நேரத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆனா நம்ம மறந்துடக்கூடாது, there is a no standard. கடவுளுடைய அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. ஏன் தெரியுங்களா? அவர்தான் அந்த ஸ்டாண்டர்ட், அவர்தான் அந்த பரிசுத்தம். கடவுள் முழுமையான பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிறார் என்று நீங்களும் நானும் பல நேரத்துல சிந்திக்க வேண்டாம். ஏன்னா அந்த முழுமையில அவர் முழுமையாக இருக்கிறார். அந்த முழுமையில எந்த ஒரு ஏரரும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு ஏரரும் நீங்களும் நானும் பார்க்கவும் முடியாது. கடவுள் பரிசுத்தத்துல பெரியவராக இருக்கிறார் என்று நீங்களும் நானும் சொல்றதுக்கு பதிலாக அவர்தான் பரிசுத்தம். இந்த உலகத்தை அவர் படைக்கும் பொழுது பரிசுத்த தேவன் பரிசுத்த ஆதாம தான் அவர் படைச்சார். ஒருவேளை பாவம் இன்னைக்கு இந்த உலகத்துல வராம இருந்தா இன்னைக்கு எல்லாருமே பரிசுத்த ஜனமாக நம்ம இருந்திருப்போம்ல. ஆனா இப்படியும் நம்ம யோசிக்கணும், பாவம் உலகத்துல வந்தனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் இல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான் அந்த பாவத்தின் வம்ச வரலாறுல இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அப்ப கடவுளுடைய பரிசுத்தம் ஒரு பக்கம் நீங்களும் நானும் யோசிக்கும் பொழுது, வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம ஆராதனைக்கு வரோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில தேவனுடைய பரிசுத்தம், அந்த ஸ்டாண்டர்டான பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஆராதனை நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதனை செய்கிறோம். இல்ல ஒரு சம்பிரதாயத்துக்காக இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்து கொண்டு
தேவனுடைய பரிசுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்படியாவது வந்து ஆராதனை செய்துட்டு என்னுடைய மன திருப்திக்காக நீங்களும் நானும் ஆராதனை செய்துட்டு போறோமா? இல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்களும் நானும், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த பெரிய பாக்கியம். இன்றைக்கு ஜோர் சுல்தான் வந்து உங்களை அழைக்கும் பொழுது, ஓகே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு ஜோர் சுல்தான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்க ஆராதனைக்கு வருவீங்களா? ஜோர் சுல்தானை போய் பார்ப்பீங்க இல்ல? நம்ம சிரிக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, மேபி நானா இருந்தேன்னா நேத்தே போய் பாசியப்படாங்களா உட்கார்ந்துருப்பேன். எப்படா கேட்டு திறப்பாருங்க, என்ன அழைப்பு வந்துருச்சு. சாதாரண ஒரு பாவி மனுஷனுடைய அழைப்புக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கும் பொழுது, நம்மள ஒவ்வொரு சண்டேவும் பரிசுத்த தெய்வமே நம்மள அழைப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தம் உள்ளவர்களாக, எவ்வளவு அலட்சியம் இல்லாதவர்களாக அந்த பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க வர வேண்டும். மோசே கடவுள் அழைக்கும் பொழுது மலையில அவர் வந்து அழைக்கிறாரு, சந்திக்க அழைக்கிறாரு. மோசே வந்து போறாரு. அப்ப மோசே அந்த இடத்துல போகும் பொழுது அவர் நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக அவர் ஒரு நிலையில போறார். நான் தேவனை சந்திக்க போறேன், தேவனை சந்திக்க போறேன் என்ற ஒரு நிலையில வந்து அவர் போகும் பொழுது ஒரு காரியத்தை அவர் வந்து மறந்துட்டார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. கடவுள் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ நிற்கும் இடம் பரிசுத்த இடம். உன் என்ன சொல்றாரு, உன்னுடைய செருப்பை கழட்டிட்டு நீ உள்ளே வா, நீ வா, பிரசன்னத்துக்குள்ள வா என்று கடவுள் அழைக்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்மளும் மோசே மாதிரி ஆராதனை என்ற பெயர்ல நம்ம நிற்கிற இடம் பரிசுத்த இடம் என்று பல நேரத்தை நம்ம வந்து உணர்கின்றவர்களாக இல்லை. நம்ம வந்து ஈஸியா சொல்லிடுறோம், எங்க 2-3 பேர்கள் வாசம் செய்கின்றார்களோ அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், தேவன் நம்மளோட மத்தியில வாசம் செய்கிறார். அது வந்து நீங்களும் நானும் சரியா புரிந்து கொள்ளணும். தண்ணி அடிக்கிற இடத்துல 3 கிறிஸ்துவர்கள் அமர்ந்து ஜூஸ் குடிச்சாலும் என்னது, இந்த ஜூஸ் இல்ல. மக்களுடைய பார்வையில் என்னது, சேர்ந்து போடுறானுங்க 3 பேரு. ஆனா நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டல் பண்ணலாம். நாங்க கடையில உட்கார்ந்து குடிச்சோம் தான், ஆனா ஜூஸ் குடிச்சோம். பல நேரத்தில் நம்ம நிக்கிற இடம், உட்கார்ற இடம் உணராதவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிற இடம் தேவனுடைய பிரசன்னம் உலாவுகின்ற இடம். 2 ராஜாக்கள் எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 1:6-23-24 இப்படியாக சொல்லுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து சொல்லுகிறது. வாசிங்க எடுத்தவங்க. சன்னதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 மூல உயரமாய் இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 மூலமும், கேருபீன்களின் மற்ற செட்டை 5 மூலமுமாய், இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற சட்டையின் கடைசி முனை மட்டும் 10 மூலமாய் இருந்தது. இங்கே சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டும் போது அவர் அந்த மாஸ்டர் பிளான்ல இப்படிதான் பரலோகம் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு கட்ட பாக்குறாரு. இன்னைக்கு வந்து சில பேர் வந்து சொல்றாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், தூக்கத்துல கனவுல நான் போயிட்டு வந்தேன்னு. வேதத்துல பரலோகத்தை நேருக்கு நேராக உணர்ந்த ஒரு மனுஷன்
அப்படின்னு சொல்லணும்னா யோவான் தான். வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல அவர் பத்திமை தீவில இருக்கும் போது, சிறப்பு இதுல இருக்கும் போது, அவர் இந்த கடிதத்தை எழுதும் போது அவர் இந்த பரலோகத்தை கண்டேன் அங்க உள்ள நிலையை அவர் சொல்றாரு. அந்த கேருபின் மத்தியில வாசம் செய்கின்ற நம்முடைய தேவன், அந்த 7 குத்து விளக்கு முன்பதாக நிக்குது. அந்த 7 குத்து விளக்குல நடுவுல தேவனுடைய பிரசன்னத்தை தேவனை பார்க்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்தை அவர் உணர்கின்றவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு பரலோகத்தை நேரடியாக பார்த்த ஒரு மனுஷனும் இல்லதான் சொல்ல முடியும். இப்ப இந்த பழங்குடியும் பாருங்க, நான் எடுத்து போடும் போது நான் என்ன பார்த்தேன், நான் இப்படிதான் இருக்கும்னு ஒரு கற்பனை தான். வேதத்தின் அடிப்படையில ஒரு கற்பனை தான். இந்த 7 குத்து விளக்கின் மத்தியில தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டு இருக்கிறது, யாரும் பார்க்க முடியல. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனையில அந்த 7 குத்து விளக்கு போல நம்ம எல்லாரும் குத்து விளக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். ஓகே, நம்மளுடைய மத்தியில தேவனுடைய அந்த பரிசுத்தம், தேவனுடைய பிரசன்னம் அசைவாடி கொண்டு இருக்கிறத பல நேரத்தில் நம்ம உணர. அந்த உணராத பட்சத்துல தான் சில சமயத்துல இது நான் குறையாக நான் சொல்லவில்லை, ஆனா இது சபையில நடக்குது. என்னன்னா பாருங்க, நம்ம ஆராதனையில அமர்ந்து கொண்டு நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இல்ல, we don't feel, நம்மளால உணர முடியல கடவுள் நம்மளோடு இருக்கிறார். இப்ப யாரு பக்கத்துல அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பயபக்தி, எவ்வளவு ஒரு நடுக்கத்தோடு நீங்களும் நானும் அமர்ந்திருப்போம். இல்ல, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நீங்களும் நானும் கடவுள் நம்மளை அழைத்து என்னுடைய பரிசுத்தத்துக்கு பக்கத்துல நீ அமர்ந்து கொண்டு இரு என்றால் அப்படிப்பட்ட பாக்கியம். நான் உண்மையே சொல்றேன், நம்ம எல்லாம் தகுதி இல்லாதவர்கள். இல்ல, உண்மைதான், நம்ம கடவுளோட மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவருடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு, அந்த பரிசுத்த அளவுக்கு நீங்களும் நானும் ஒரு பொழுதும் வர முடியாது. ஆனாலும் நம்மை அவர் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறார், நம்மளை அரவணைக்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த 7 குத்து மாதிரி தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டு ஆராதிக்கும்படி நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இரண்டாவதாக, கடவுளுடைய இரக்கத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்திலிருந்து முதல் 5 வசனத்து தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நான் வாசிச்சோம். 99 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. சங்கீதம் 99 3வது வசனம். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ளது. அப்புறம் 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமா இருக்கிறபடினால அவரோட பாதப்படியில நம்ம என்ன செய்யணுமா? பணியணும். பார்க்க போனா இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்க போனா இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க உட்கார்ந்து இருக்கணும்? கீழே தான் உட்கார்ந்து. We are comfortable today. இல்ல, சில சமயத்தில் நம்மளே சஜஷன் கொடுப்போம். பிளாஸ்டிக் நாக்கள் கொஞ்சம் இடுப்புலாம் வலிக்குது. சில சர்ச்சில் இந்த சர்ச்சு பஞ்சி நாக்களி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி போட்டால் நல்லதா இருக்கும். போடுவோம், புது சபையில போடுவோம். We are looking for comfortable. ஆனா வசனம் சொல்லுது, தேவனுடைய பாதப்படியில நீங்களும் நான். முதலாவது நம்மளை சேர்க்கிறதே பெரிய விஷயம். ஆனா கடவுள் நம்மளை பார்த்து சொல்ல, கொஞ்சம் தூரமா உட்காரு. ஏன்னா என்னுடைய பரிசுத்தமும் உன்னுடைய பரிசுத்தமும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீ கிட்ட வந்தனா என்ன ஆயிரும்? என்னுடைய பரிசுத்தம் குலைச்சலாகிய ஆண்டவர் சொல்லல, அவர் சொல்றாரு, என் பாத தண்டையில பாவிகளாகிய நமக்கு தேவன் நம்மேல் பாராட்டுகின்ற இரக்கம்தான்
வசனம் 6-9 நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவுதான் அவங்க கடவுளுக்கு முன்பதாக மோசே மூலியமா, ஆரோன் மூலியமா கடவுள் அவர்களுக்கு பரிசுத்தத்தை பத்தி போதித்தாலும் சொல்லி கொடுத்தாலும் இந்த ஜனங்கள் மறுபடியுமாக பாவத்துல போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் இந்த தலைவர்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கம் மாத்திரம் தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வரும். பாருங்க, கடவுளை குறித்து நம்ம பேசணும்னா இன்றைக்கு மூன்று விதமான கேட்டகரியை நம்ம போடுறோம். ஒன்னாவது, அதிகமா இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் என்ன ரொம்ப கடவுளை பத்தி பேசணும்னு சொல்லணும்னு சொல்லுவாங்கன்னா, கடவுள் இரக்கம் உள்ளவர், அவ்வளவுதான், முடிஞ்சது. கடவுள் இரக்கம் உள்ளவர் அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன வேணாலும் செஞ்சிடலாம், கடவுள் இரக்கம் உள்ளவர். நான் எல்லாம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட வந்தேன்னா கடவுள் இரக்கம் உள்ளவர், என்னை மன்னிக்க தயவு உள்ளவர். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, கடவுள் ரொம்ப பரிசுத்தமானவர், அவரோட பரிசுத்தத்துக்கு நான் போக முடியாது, அதனால நான் குறைவாவே நிக்கிறேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு இருக்கிறார். தேவனுடைய இரக்கம் அவங்களுக்கு தெரியுது, ஆனா அந்த பரிசுத்தத்துக்கு வரும் பொழுது நான் எப்படிங்க கடவுளோட பரிசுத்தத்துக்கு, கடவுள் என்னை அடிச்சிருவாரு. அவரோட அந்த பரிசுத்த அந்த லெவலை வச்சு பார்த்து இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறதை நம்ம பார்க்கணும். இந்த கடவுளோட இரக்கத்தை அதிகமா நினைக்கிறது இல்லை. உண்மைதான், கடவுள் இரக்கம் உள்ளவர். பரிசுத்தத்துல வரும் பொழுது இன்னைக்கு ரொம்ப தொலைவா போய் இன்னைக்கு பின்வாங்கி போறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஒரு பரிசுத்தமானவர். இது மூன்றாவது கேட்டகரி வரும் பொழுது, முதலாவது இரக்கம், இரண்டாவது இந்த பரிசுத்தம், மூன்றாவது தேவன் கோபம் உள்ளவர் என்று பல நேரத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். இல்ல, கடவுளோட அன்பு பார்க்கிறோம், இரக்கத்தை பார்க்கிறோம். இந்த சிலுவையை பார்க்கும் போது தேவனுடைய தியாகத்தை பார்க்கிறோம். ஆனா அந்த சிலுவைக்கு பின்னால தேவனுடைய கோபமும் நம்ம மேல வரும். தேவன் எரிச்சல் உள்ள தேவன். பல நேரத்தில் நம்ம மறந்துடும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆனா இப்ப அதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது. அடிக்கிற கைதான் இல்ல. பெண்ணாட்டிக்கு நீங்க சிரிச்சீங்க, ரொம்ப அடிக்கிறீங்களா, ரொம்ப அணைக்கிறீங்களா? முன்னோர் சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதாவது அதிகமா அடிக்கிறவங்கன்னா அவங்க நல்ல ஒரு நோக்கத்துல தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதிகமா ஒருத்தவங்க மேல நமக்கு அன்பு இருக்கும் போது, பாசம் இருக்கும் போது, அவங்க கெட்டு போகாம இருப்பதற்கு நம்ம பலவிதமான டிசிப்ளின் பண்றோம். என்ன கேட்டீங்கன்னா அந்த அர்த்தத்துல தான் சொல்லி இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வேற மாதிரி அது இது பண்றாங்க. பாரு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், என் மேல வெறுப்பு. கடவுள் பல நேரத்துல நம்மள அடிச்சாருன்னா, பாஸ்டர் முதல் ஜெபம் பண்ணாரு, நம்மளுடைய பாவங்களை கடவுள் எண்ணி பார்த்தாருன்னா, ஓகே, அடி வாங்காத நாட்கள் நீங்களும் நானும். ஆனா கடவுள் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறபடினால் பாடல் புனிதர் சுராஜ் எடுத்த ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்தார். நீங்களும் நானும் அவருக்கு விரோதமா செயல்படுவோம், வாழ்வோம், ஆராதனை செய்வோம், எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு அவருடைய பரிசுத்தம் நம்மளை தூரமா ஆக்கிடக்கூடாது, அவர்கிட்ட நெருங்குவதற்கு நம்மளுடைய பாவம், நம்மளுடைய பலவீனம் அது ஒரு தடையா இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களையும் என்னையும் அவர் ஒவ்வொரு நாளும் அணைக்கிறார். That's a very simple.
பரலோகத்துல ஆட்கள் குறைவா இருக்கு, அதனால கடவுள் ஆள் சேர்க்கிறாரு. பரவாயில்ல, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அங்க ஆளு வேணும் இல்ல. இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படித்தான் நடக்குது, திருச்சபையில் அப்படித்தான் நடக்குது. பாவத்தை குறித்து பேசினார், கடவுளுடைய கோபத்தை குறித்து பேசினார், சபை விட்டு இன்னைக்கு போயிருவாங்க என்ற பயத்துல சில பலவீனமான காரியங்களை மூடி மறைத்து சபையில இன்றைக்கு பேசப்படாமல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது பயப்படுறாங்க பேசுறது. Why? ஒரு 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 கூட்டத்துல ஒரு 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 கூட்டத்துல ஒரு பாஸ்டர் வழியாக பேசினாரு. அது எவ்வளவு தொலைவுக்கு மற்றவர்களுக்கு அது வந்து பிரயோஜனமா இருந்துச்சு. நான் அதுல ஒரு காரியத்தை படிச்சுக்கிட்டேன். அவர் வந்து என்ன சொல்றாரு, இன்றைக்கு நிறைய திருச்சபையில தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மன்னிப்பு, ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தமா வாழுங்க, இப்படி இதுதான் நிறைய சொல்றாங்க வழிய கடவுளோட வருகை மிக மிக சமீபமா இருக்குது. அது நம்மளுடைய கண் முன்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம், உணர்றோம். டெய்லி உலகத்துல நடக்குது. அதாவது நடக்கிற காரியத்தை நீங்க வந்து பேச மாட்டாங்க. அதாவது தேவனுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்குது என்று நீ வந்து உணர்ந்தனா, கிறிஸ்துவர்களாகி நீங்களும் நானும் உணர்ந்தனா, இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை என்ன செய்வோம், மாத்தி அமைச்சுக்குவோம். பரிசுத்தவான்கள் மரித்து போறாங்க, சபை தலைவர்கள் மரித்து போறார்கள். சில சமயத்தில் நம்ம வந்து சொல்றோம்ல, நல்லா தானே இருந்தா அந்த மனுஷன், நல்லா தானே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, போயிட்டாரு. என்ன குறிக்குது? உங்களுக்கும் எனக்கும் நாட்கள் மிக மிக சமீபமா இருக்குது. வெரி சிம்பிள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை குறிப்பாக இந்த பரிசுத்தத்தின் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேணும்னா, முதலாவது நமக்கு இந்த எல்லா அம்சங்களும் நமக்கு நம்ம வந்து ஊழியம் செய்யறோம், கொடுத்த தாளந்த பயன்படுத்துறோம், ஆயத்தமா வரோம், இதெல்லாம் முக்கியம் தான், எல்லாமே முக்கியம். ஆனா இதற்கு எல்லாமே மேலான ஒரு காரியம், இந்த பரிசுத்தத்துல நீங்களும் நானும் வளர்ந்து இருக்கணும். ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த பரிசுத்தம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சா, இல்ல இல்லாம போச்சா, இல்ல மேன்மை அடைஞ்சிருக்கு? We are getting closer to the holy God. இல்ல பரலோகத்துல போய் நம்ம வந்து அந்த வசனம் சொல்லுகின்ற மாதிரி சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 ஓயாமல் 24 hours. ஓகே, 24 hours நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்க போறோம். ஏன்னா மற்ற வார்த்தை நினைக்கிறேன் என்ன அடிப்படையில வந்து யோவான் வந்து அந்த 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 காரியத்தை சொல்லியிருப்பாருன்னா, மற்ற கடவுளை குறித்தான மற்ற ஒரு காரியத்தை சொல்வதற்கு உங்களுக்கும் எனக்கு அங்க ஒன்றும் இல்லை. அப்ப அந்த பரிசுத்தம் வந்து முழுமையா இருந்தது, பரிசுத்தம் வந்து மேன்மையா இருந்தது. கடவுளை பார்க்கும் போதே பரிசுத்தம் தான் என்று நமக்கு வாயில உச்சரிக்க வருகின்றது. கடைசியா கடவுளை பார்த்து, எப்பா ஆண்டவரே நீங்க ரொம்ப பரிசுத்தமான, Lord you are holy. அந்த பரிசுத்தத்துல என்னையும் அழைக்கிறீங்க, அந்த பரிசுத்தத்துக்காக உங்களை தியாகம் பண்ணி இருக்கிறீங்க. பரலோக வாசலை விட்டு நீங்க இந்த பூலோகத்துக்கு நீங்க வரும் பொழுது அந்த மேன்மையான பரிசுத்தத்திலிருந்து நீங்க கீழே இறங்கி வந்தீங்க. ஏன்னா நாங்கள் பரிசுத்தம் ஆகும்படி, நாங்கள் அந்த பரிசுத்தத்துல வரும்படி. அப்படின்றைக்கு ஒவ்வொரு ஆராதனை நீங்களும் நானும் செய்யும் பொழுது ஒரு படி பரிசுத்தத்துக்குள்ள நீங்களும் நானும் கடவுள் நம்மளை அழைக்கிறார் என்று நீங்களும் நானும் உணர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 29:2 இப்படியாக சொல்றாரு,
சங்கீதம் 29 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரம் உங்களுக்கு வந்து இந்த ஆராதனையில வரலன்னா you miss the mark. You miss the mark. உங்களோட அந்த நோக்கம் தவறா போயிருச்சு. அப்ப பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம வந்து ஆராதனை செய்யணும்னா, இந்த கதவை திறந்து உள்ள வந்தோன்னா பரிசுத்தம் நம்மளை அப்படியே மூடிடாது. இந்த மீதி இருக்கிற இந்த 6 நாட்கள் நம்ம வாழுகின்ற வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய சொற்கள், நம்மளுடைய பேச்சு, சிந்தனை எல்லாமே அந்த ப்ராசஸ்க்குள்ள வரும். பரிசுத்தமாக வேண்டும். We must be a everyday Christian, not a Sunday Christian. Right? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த பரிசுத்தத்தின் தேவன் நம்மை ஒவ்வொரு வாரமும் நமக்கு அப்படிப்பட்ட இரக்கத்தை நமக்கு கொடுத்து நம்மளை வந்து அழைக்கிறார். அதனால பிரியமானவர்களே, கடவுள் பரிசுத்தமானவர், பரிசுத்தம் உள்ளவர். அவரிடத்தில் பாவம் இல்லை. பாவத்தோடு நீங்களும் நானும் கர்த்தரை கிட்ட நம்ம வந்து நெருங்க முடியாது. ஆனால் மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது, நாம் செய்கின்ற தவறுகளை நாம் அறிக்கையிடும் பொழுது, அவர் இரக்கமாய் இருந்து நம்மளை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறார். 8ஆம் வசனம் 99 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமா இருக்கிறனால தான் நாம் செய்கின்ற எல்லா தவறுகளையும் நம்மளுக்கு மன்னித்து மறுபடியுமாக அந்த பரிசுத்தத்துக்குள்ள உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். இன்றைக்கு மனுஷனுக்கு அவன் வந்து மற்றவர்களோட ஒரு நிலையில மேன்மைப்பட்டவனா இருந்தான்னா அவனோட குணாதிசயங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அவன் ரொம்ப ஆளுங்களோட சேர மாட்டான். பார்த்திருக்கிறீங்களா? அவன் ஒரு நிலை அடைஞ்சிட்டான்னா அந்த ஸ்டாண்டர்டை வந்து அவன் மெயின்டைன் பண்ணிக்குவான். ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்தே அவன் மேன்மை அடைஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டான்னா அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மறுபடியும் போயிடக்கூடாது என்பதற்காக அந்த ஸ்டாண்டர்டை வந்து அவன் மெயின்டைன் பண்ணிக்குவான். அவன் பேசுறது, அவன் பழகிறது எல்லாமே வந்து என்ன செய்வான்? ஒரு லிமிட்டா அவன் வந்து வச்சுக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன அலங்கோல வச்சு அவங்கள வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள அவங்க வந்து வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பல நேரத்துல நம்மளும் அந்த ஸ்டாண்டர்டை நம்ம வந்து வச்சு இவங்களோட தான் பழகணும். பிகாஸ் எனக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்ல எனக்குன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எங்க பிரதர் இருக்கிறீங்க? நாங்க புத்திரிவாங்க சார். நீங்க? நாங்க கம்பம் ஓலி. கேட்டிருக்கிறீங்களா? இல்ல, நான் யாரையும் குற்றப்படுத்தல. நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஓகே, இப்ப நீங்க இந்த சவுதர்ன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில சொல்லி நான் முடிக்கிறேன்.
நீங்க அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து சொல்றேன். ஏன்னா சில சமயத்தில் நம்மளோட நடத்தை, நம்மளோட சொல்லு வந்து பலரை பாதிக்கும். நீங்க எங்க பிரதர் இருக்கிறீங்க? நாங்க புத்திரிவாங்க சார் இருக்கோம். நீங்க? நாங்க பிளாங்கிண்டா. பிளாங்கிண்டால இருக்கிறவங்களை குறித்து நான் இது பண்ணல. என்ன சொல்ல வரேன், புத்திரிவாங்க சார் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியும். எங்க தாப்பனோட பிளாங்கிண்டால இருக்கிறவங்க ரொம்ப வசதியா உள்ளவங்க. அந்த நிலை எங்களுக்கு தெரியும், டெவலப்பருக்கும் தெரியும். இன்னைக்கு மனுஷன் இந்த அழிஞ்சு போற இந்த உலக காரியத்தை குறித்து அவன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுக்கிறான். நான் அப்படி நம்மளுடைய தேவன் நம்மளை பார்த்து உன்னுடைய பரிசுத்தத்துக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் அளவு வச்சாலும் எட்டாது. அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும், ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம தேவனிடத்துல மன்னிப்பும் இரக்கமும் இருக்குது. மனுஷனிடத்துல மன்னிப்பான், மறக்க மாட்டோம். இரக்கம் இருக்கும், காமிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் இன்னைக்கு ஆராதனை செய்து வருகிறோம். மீண்டுமாக நான் வந்து என்ன சொல்றேன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தான புரிந்துணர்வு உங்களுக்கும் எனக்கும் அதிகமா இருக்கணும். நம்ம அதிகமா இருக்கும் பொழுதுதான் நான் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்த தேவன். அந்த பரிசுத்தத்துக்காக என்னையும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசன்னத்துல என்னை கொண்டு வருகிறார். பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களையும் என்னையும் அவர் அழைத்து வருகிறார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். எங்களுடைய ஆராதனையிலே அதை நாங்கள் அதிகமாய் உணர்ந்து, எங்களுடைய ஆராதனையிலே நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா விதமான அம்சத்திலையும் ஊழியத்திலையும் தேவனுடைய பரிசுத்தத்தை நாங்கள் பறைசாற்றுகின்றவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க ஆண்டவர், அந்த பரிசுத்தத்துக்கும் நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த மனத்தாழ்மையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனையில ஊழியத்தில் கர்த்தருடைய இரக்கத்தை நாங்கள் அதிகமாய் உணர்ந்தவர்களாக, தேவனுடைய பரிசுத்தத்தை அதிகமாய் உணர்ந்தவர்களாக, இன்னும் ஒருபடி மேலே எங்களை பரிசுத்தத்திலே நீர் நடத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்க, ஆசைப்பட ஆண்டவரே, தியாகம் பண்ண ஆண்டவரே, எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பல நேரத்தில் பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் வந்து உம்மை ஆராதனை செய்து கொண்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. வீணான ஆராதனை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்தும், எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். Amen.
நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்கள் மேல் இரக்கம் உள்ளவரும் மன துருகுகின்ற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே, இன்றைக்கும் ஆராதனை குறித்து நாங்கள் தியானிக்க பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு உதவித்தார். எங்கள் மேல் தயவாய் இருப்பீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவித்தார். தாசனை தொடர்ந்து வழிநடத்த செபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். அமருங்கள்.